வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எல்லாருமே எழுதி முடிச்சாச்சு. இந்த அட்வான்ஸ்ல எவ்வளவு மார்க்ஸ் இருந்தா எனக்கு ஐஐடில சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய் அட்வான்ஸுக்கு எஸ்பெஷலி எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஐஐடி சீட்ஸ் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் எவ்வளோ மார்க்ஸ் வேணும், 2023 ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் எவ்வளோ மார்க்ஸ் இருந்தது, எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் உங்களுக்கு 2023 உங்களுக்கு ஐஐடியில் சீட்ஸ் கிடைச்சது, அது மட்டும் இல்லாமல் 2024 ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் எவ்வளோ மார்க்ஸ் வேணும், எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா ஐஐடியில் சீட்ஸ் கிடைச்சது அப்படிங்கிறதா இந்த வீடியோ. இதையும் தாண்டி இப்போ 2025 உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இதையும் தாண்டி நீங்கள் பார்க்குற புது நபராக இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு 2023 ஒவ்வொரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு எஸ்பெஷலி காலையில் ஒரு எக்ஸாம் எழுதினாங்க, ஈவினிங் ஒரு எக்ஸாம் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதினாங்க. இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் நீங்கள் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 8 மார்க்ஸ் வச்சிருக்கணும். அதே மாதிரி ஓபிசி என்செல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 7, இடபிள்யூஎஸ்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 7, அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டிக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 4. அதாவது காலையில் ஒரு பேப்பர் ஈவினிங் ஒரு பேப்பர் எழுதிங்க, அது காலையில் ஒரு மேக்ஸ் ஈவினிங் ஒரு மேக்ஸ் எழுதினீங்கன்னா 2 மார்க்ஸையும் சேர்த்து உங்களுக்கு இந்த மார்க் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2023 இந்த மார்க்ஸ் எடுத்தவங்க உங்களுக்கு ஐஐடிஸ்ல சீட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இவ்வளோ மார்க்ஸ் இருந்தாவே போதும், உங்களுக்கு ஏதோ ஒரு ஐஐடியில் ஏதோ ஒரு சீட்ஸ் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அப்படின்னா காலையில் ஒரு பேப்பர் ஈவினிங் ஒரு பேப்பர் எழுதுறோம்ல, அந்த 2 பேப்பரையும் சேர்த்து உங்களுக்கு மினிமம் அக்ரிகேட் மார்க் இந்த மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஐஐடிஸ்ல சீட்ஸ் உண்டு அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ பாருங்க. அதுக்கடுத்து 2024 உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் உங்களுக்கு காலையில் ஒரு பேப்பர் ஈவினிங் பேப்பரில் உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் மினிமம் மார்க்ஸ் இருந்தால் பாஸ் பர்சன்டேஜ், அதாவது இந்த மார்க்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஜெய் அட்வான்ஸ்க்கே உங்களுக்கு ரேங்கிங் வரும். அப்போ மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எடுத்துருக்கணும் அப்படின்னா ஜென்ரல் ரேங்கிங்காக இருந்தால் உங்களுக்கு 10 மார்க்ஸ், ஓபிசி என்சிஎல் கேட்டகரியாக இருந்தால் 9, மித்த இடபிள்யூஎஸ்க்கு 9, மித்தவங்களுக்கு 5. இந்த மார்க்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜெய் அட்வான்ஸில் உங்களுக்கு ரேங்கிங்கே வரும். ஒரு சப்ஜெக்ட்லேயாவது உங்களுக்கு மார்க்ஸ் குறைஞ்சிச்சு, அதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க எஸ்பெஷலி உங்களுக்கு மேக்ஸ்ல ஒரு 90 வாங்கியிருக்கீங்க, பிசிக்ஸ்ல ஒரு 7 தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு ரேங்கிங் வராது ஜெய் அட்வான்ஸ்ல. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் இந்த மினிமம் மார்க்ஸ் வேணும் அப்படின்னு 2024 அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்து எனக்கு இப்போ மார்க்ஸ் எடுத்தாச்சு, 2 சப்ஜெக்டையும் கூட்டி எனக்கு இவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா ஐஐடியில் சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா லாஸ்ட் இயர் 2024 இந்த மார்க்ஸ் இருக்கிற மாணவர்களுக்கு உங்களுக்கு ஐஐடிஸ்ல ஏதோ ஒரு சீட்ஸ் உங்களுக்கு கிடைச்சது ஒவ்வொரு கேட்டகரிக்கும். சரிங்களா? 2025 உங்களுக்கு எவ்வளோ மினிமம் மார்க்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுலேருந்து 1 or 2 மார்க்ஸ் உங்களுக்கு குறையறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2025 2024 கம்பேர் பண்ணும் பொழுது உங்களுக்கு கொஷின் பேப்பரோட லெவல் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுனால உங்களுக்கு மினிமம் மார்க்ஸ் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஜெனரல் ரேங்கிங்காக இருக்கீங்க, அதாவது ஜெனரல் கம்யூனிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 9 இருக்கலாம். அதே மாதிரி ஓபிசி என்சிஎல்லாக இருந்தால் உங்களுக்கு 8 to 7 அந்த மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டினா 4 அந்த ரேஞ்சஸில் இருக்கலாம். இந்த ரேஞ்சஸில் நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மார்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு அக்ரிகேஷன்ஸ் மார்க்குமே உங்களுக்கு கரையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு எவ்வளோ குறையலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டியை பொறுத்து உங்களுக்கு 7 to 10 மார்க்ஸ் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு மட்டும் மேபி ஒரு 5 மார்க்ஸ் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் பேப்பரோட டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது டிஃபிகல்ட்டி ஜாஸ்தி இருக்கிறனால உங்களுக்கு மேபி அக்ரிகேஷன்ஸ் மார்க் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ 2023 ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லையும் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்த மாணவர்களுக்கு உங்களுக்கு ஐஐடிஸ்ல சீட்ஸ் கிடைச்சது அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்க உங்களுக்கு ஜெனரல்
கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஹையஸ்ட் மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு 2023ல் இதுதான் ஹையஸ்ட் மார்க்கு. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இதுதான் ஹையஸ்ட் மார்க்கு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பர்டிகுலராக எனக்கு வந்து ஏதோ ஒரு ஐஐடியில் ஏதோ ஒரு சீட்ஸ் கிடைக்கணும், என்ன மார்க்ஸ் வேணும்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஐஐடியில் உங்களுக்கு ஏதோ ஒரு சீட்ஸ் வந்து கேரண்டி. ஸோ அதுவுமே அவங்க வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மேபி வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து 8 மார்க்ஸ் எடுக்கலாம், ஆனால் இதில் வந்து 47 மார்க்ஸ் கூட எடுக்கலாம், இல்லை 45 எடுக்கலாம். ஸோ மேபி எது வேணாலும் எடுக்கலாம். இப்போ அக்ரிகேஷன் மார்க் வந்து உங்களுக்கு 77 2023ல் கொடுத்துருந்தாங்க இடபிள்யூஎஸ்க்கு. பட் 2024ல் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா ஹையஸ்ட் மார்க் வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் உங்களுக்கு வந்து ஹையஸ்ட் மார்க் இது எடுத்திருந்தாங்க. பட் வந்து ஏதோ ஒரு ஐஐடியில் ஏதோ ஒரு சீட்ஸ் வேணும்னா எங்களுக்கு வந்து பர்டிகுலராக இந்த கேட்டகரிக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா அதோ இதுதான் உங்களுக்கு இந்த மார்க்ஸ் இருக்குது 2024ல் அப்படின்னா இந்த மார்க்ஸ்க்கு உங்களுக்கு ஐஐடியில் சீட்ஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா? அப்போ வந்து இப்போ 2025ல் உங்களுக்கு மேபி வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 7 to 10 மார்க்ஸ் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு 4 to 5 மார்க்ஸ் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மார்க்ஸ் இருந்ததுனாவே உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஐஐடிஸில் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இனிமேல் கொண்டு தான் உங்களுக்கு ஜே அட்வான்ஸோட ரெஸ்பான்ஸ் ஷீட் வரும். ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்த வாட்டி உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ கொடுப்பாங்க. ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ கொடுத்த வாட்டி உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ கொடுத்து உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லா அப்டேஷன்ஸும் நம்மளோட சேனலில் அப்டேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதையும் தாண்டி எனக்கு ஜோசா கவுன்சிலிங்கில் ப்ராம்ப்டாக சாய்ஸ் ஃபில் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கலாக சாய்ஸ் ஃபில் பண்ணி நம்ம கரெக்டான காலேஜில் போய் கரெக்டான பிளேஸில் உட்காரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னா மட்டும் எனக்கு வந்து உங்களோட கொரீஸை கேளுங்க. கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.